Hello children, welcome to Grandma's Gyan chat room. இந்த வீடியோல குருகுலம்னா என்னன்னு பார்க்கலாம். குருகுலம்னா வேதிக் பாடசாலை. எந்த இடத்துல அந்த வேதமெல்லாம் கத்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸும் கத்துக்கிறோமோ அந்த இடத்துக்கு குருகுலம்னு பேர். ஏன்னா அந்த காலத்துல குரு வந்து அந்த ஊருக்கு வெளிப்புறமா இருக்கிற இடத்துல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவா பக்கத்துலேயே நதியெல்லாம் ஓடிண்டு அந்த மாதிரி ஒரு சீனிக் இடத்துல தன்னோட ஆசிரமத்தை வச்சுருப்பார். அவ தன்னோட அந்த ஒய்ஃப் குரு பத்னியோட அந்த இடத்துல இருப்பார். தன்னோட பசங்களோட சேர்த்து எல்லாருக்குமா அவர் அங்கே சொல்லி கொடுப்பார். இதுதான் குருகுல வாசம்னு பேர். குருன்னா டீச்சர், குலவாசம்னாக்க அங்கேயே இருந்து கற்றுக்கிறது. அது குருகுல வாசம்னு பேர். இது என்னன்னா ராஜாவுடைய பசங்களானாலும் காமன் மேனோட பசங்களானாலும் எல்லாரும் ஒன்றா தான் அங்கே படிப்பா. பிராமின் பாய்ஸாக இருந்தால் அவள் வேதங்கள் எல்லாம் நிறைய படிப்பா. ஏன்னா அதுதான் அவளோட வாழ்க்கையை நடத்துறதுக்கு லைவ்லிஹுட் அதுதான். அதனால அவள் அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பா. ராஜாவோட பசங்களாக இருந்தால் சத்ரியா இல்லையா, அந்த ராயல் ஃபேமிலிக்கு எது எது இம்பார்ட்டண்ட்டோ, எப்படி ராஜநீதியெல்லாம் கற்றுக்கணும், ராஜாவாக இருந்தால் என்ன மாதிரி ரூல் எல்லாம் கொண்டு வரணும், அப்புறம் வேறு தேசத்துலேருந்து யாரான எனிமிகள் எதிரிகள் வந்து அடித்தாக்கா அது எப்படி இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி தேசத்தை காப்பாற்றி கொடுக்கணும், அதுக்கு வந்து எப்படி மிலிட்ரிலாம் ட்ரெயின் பண்ணணும், சஸ்திரங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இது எல்லாத்தையும் அவள் கற்றுப்பாள். அண்ட் பொதுவாக இருக்கிற நிறைய ஒரு வேல்யூஸ், மாரல்ஸ் இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் காமனாக அந்த கிளாஸஸ் நடத்துவாள். குருவோட ஒய்ஃபு குரு பத்னி, அவளோட கைடன்ஸில் தான் அவளுக்கு எல்லாரும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவா. அவள் சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுப்பா. ரொம்ப சிம்பிள் சாப்பாடு தான் அங்கே இருக்கும். ஃபீஸ்டெல்லாம் ஒன்றும் இருக்காது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாரும் காலங்காத்தாலே எழுந்துட்டு அந்த ஆசிரமத்தோட வேலை எல்லாத்தையும், சர்வீசஸ் எல்லாத்தையும் ஒரு டீம் ஒர்க்கில் டிவைட் பண்ணிட்டு அதை அவள் பண்ணுவாள். அந்த சிஷ்யாலாம் சேர்ந்து பண்ணுவாள். ஆசிரமத்தை தினம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ரிவர் சைடில் எடுத்துகிட்டு போய் அதை வந்து வாஷ் பண்ணி துவைச்சி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். எல்லாத்தையும் எடுத்துன்னு வரணும். அப்புறம் அந்த சமையல் பண்ணத்துக்கு அந்த கேஸ் எல்லாம் கிடையாது இல்லையா, அதனால அந்த விறகு லாக்ஸை தான் எடுத்துன்னு வரணும். அது அப்புறம் இன்னும் வெஜிடபிள்ஸ் அது எல்லாத்தையும் பறித்து எடுத்துன்னு வரணும். பூவெல்லாம் பறித்து எடுத்துன்னு வந்து அதை வந்து பூவை தொடுத்து மாலையெல்லாம் பண்ணி வைக்கணும். அப்புறம் அந்த குரு வந்து யாகம் எல்லாம் பண்ணுவார் இல்லையா, ஹோமம், அதுக்கு வேண்டிய அந்த சுள்ளிகள், அந்த ட்விக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். அப்புறம் சாப்பிட்டப்புறம் எல்லாத்தையும் அலம்பி வச்சு பாத்திரங்கள் எல்லாம் தேய்ச்சி வச்சு எல்லாமே பண்ணணும். மாடு கண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதுங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் மேய்க்கிறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டு கிரேசிங் அது முடிச்சப்புறம் திருப்பி எடுத்து வந்த அப்புறம் பாலெல்லாம் கறந்து அதை எடுத்துன்னு வந்து கொடுக்கணும். இதுக்கு நடுவில் எப்போ குரு வந்து அந்த மரத்தடியில் உட்காந்துண்டு அவருக்கு ஒரு மூடு இருக்கிற சமயத்தில் அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு உட்காந்தாருன்னா அவருக்கு ஒரு வசந்த ஒரு இடத்துல ஒரு சீட்டு கொடுப்பா. அந்த சீட்டில் அவர் உட்காந்துப்பார். கீழே இவாள்லாம் சிஷியர்கள்லாம் உட்காந்துப்பா. இவாளுக்கு அவர் வந்து சொல்லி கொடுப்பார். அதில் தானே இவாளுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதையும் அவர் வந்து கிளியர் பண்ணி கொடுப்பார். அதை காதால் கேட்டு கவனமாக மனசில் வாங்கிக்கிறது பேர் ஸ்ருதி. அப்புறம் அதை வந்து மெமரைஸ் பண்ணி அதை வந்து ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறது பேர் ஸ்மிருதி. இந்த மாதிரி ஒரு பையன் 7 வயசுக்கு ஆரம்பிச்சான்னா வீட்டிலேருந்து அவன் 7 வயசுக்கு குருகுல வாசம் பண்ணுறதுக்கு போயிடுவான். அவன் 27 இல்லைன்னா 30 வயசு ஆயிடுவான் அவன் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள. அப்போ அந்த சமயத்தில் அவன் வந்து தன்னோட வாழ்க்கையில் அவன் பண்ண போகிற அந்த தொழிலை நல்லா கற்றுண்டு வந்திருப்பான். அது தவிர லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஒழுங்கான ஒரு லைஃப் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் அவன் ஹோல்சமாக எல்லாத்தையும் நாலேஜ் எடுத்துட்டு வீட்டுக்கு வருவான். அவனோட குலத்தொழில் என்னமோ அதை பண்ண வேண்டிய திறமையும் அவன்கிட்ட இப்போ வந்திருக்கும். இது மாதிரி தான் ராமர், லக்ஷ்மணர், பரதன், சத்ருக்னன் இவா வந்து வசிஷ்டரோட குருகுலத்தில் இருந்தா. கிருஷ்ணரும் சுதாமா இவாள்லாம் சந்தீபினி முனிவரோட குருகுலத்தில் இருந்தா. பாண்டவர்களும் கௌரவாலும் துரோணரோட குருகுலத்தில் இருந்தே எல்லா விதமான டேலண்ட்ஸையும்
கத்துண்டு வரா. இந்த காலத்துலயும் வேத பாடசாலைலாம் இருக்கு. ஆனா, அதெல்லாம் பெரும்பாலும் டவுனுக்குள்ளேயே தான் இருக்கு. பாக்கி க்ஷத்ரியா, வைஷ்யா இவாள்லாம் அந்த மாரி குருகுலத்துக்கெல்லாம் போறதில்ல கத்துக்கிறதுக்கு. ஒன்லி பிராமின்ஸ் தான் என் வேத பாடசாலையில போய் கத்துண்டு வரா. ஸ்ரீரங்கம், மேல்கோட்டை, காஞ்சிபுரம், பனாரஸ், அலகாபாத் இந்த இடத்துலலாம் பெரிய பெரிய வேத பாடசாலைலாம் இருக்கு. அது மகாவித்யாலயான்னு பேரு. சன்ஸ்கிருத் மகாவித்யாலயான்னு இருக்கு. அங்க போய் எல்லாரும் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு சன்ஸ்கிருத் ஸ்காலர்ஸா இருக்கா. இங்க போய் பெரிய பெருசா சன்ஸ்கிருத்லலாம் படிச்சுட்டு வந்திருக்கிறவா பேரு வேதாந்தாச்சாரியார்னு பேரு. வேதாந்தம்ன்றது உபனிஷத்து. அந்த லெவல் வரைக்கும் அவ படிச்சுட்டு வரா. இதை தவிர நம்ம தமிழ் 4000த்தையும் ஃபுல்லா கத்துன்னு வந்துட்டா, அவ வந்து ஊவேன்னு போட்டுப்பா. அப்படின்னா உபய வேதாந்தின்னு பேர். ஏன்னா அவளுக்கு சன்ஸ்கிருத்லேயும் ஸ்காலர், தமிழ் 4000த்துலேயும் அவள் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கான்னு அர்த்தம். 4000த்துக்கு தமிழ் மறைன்னே பேர், தமிழ் வேதம். இப்போ இந்த மாதிரி ஸ்காலர்ஸாக எல்லாத்தையும் கற்றுன்னு வந்தவா ஜனங்களுக்கு அதில் இருக்கிற விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காக பிரவச்சனங்கள் கொடுக்குறா. முன்னெல்லாம் சபாக்கள்ல அவ சொல்லும்போது எல்லாரும் எழுத்தாப்புல உட்கார்ந்துருந்தா. இப்போ அதுவும் இருக்கு. கூடவே டிவி வழியாகவும் நமக்கு இவாளோட பிரவச்சனங்கள்லாம் கிடைக்கிறது. மாதிரி எல்லா பாஷையிலையும் பிரவச்சனங்கள் கொடுக்குறவா இருக்கா. இந்த மாதிரி படிச்சுட்டு வந்திருக்கிறவா பிரவச்சனங்கள் கொடுக்குறவா அந்த தொழிலாக எடுத்துட்டு இருக்கா. இன்னும் சில பேர் கோவில்ல அர்ச்சகராக இருக்கா. அவ அந்த லெவல்ல அதுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிச்சுட்டு வந்து கோவில்ல அர்ச்சகராக இருக்கா. இன்னும் சில பேர் நம்ம ஆற்றுக்கு வராளே, இந்த கல்யாணம் பண்ணணும், பூணல் போடணும், சுதர்சன ஹோமம் மாதிரி ஏதான ஹோமம் பண்ணி கொடுக்கணும், பூஜை பண்ணி கொடுக்கணும், சார்த திதி எல்லாம் இருந்தால் அது பண்ணி கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வரா இல்லையா. அவள் நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வாத்தியார்னு சொல்கிறோம். அவள் ஆக்சுவலி அவளோட பேர் ப்ரகஸ்பதி. இந்த மாதிரி ப்ரகஸ்பதியாக இருக்கிறவாழ நம்ம நிறைய மரியாதையெல்லாம் கொடுத்து ரெஸ்பெக்டில் ட்ரீட் பண்ணுறோம். ஏன்னா அவளால் நம்மளோட சொசைட்டிக்கு ஒரு பெரிய சர்வீஸ் கிடைக்கிறது. இது ஜனங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியை விடாமல் செஞ்சுன்னு வரவா அவளுக்கு நம்ம தனியாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். இல்லைன்னா அது யார் பண்ணுவா? எல்லாரும் மெட்டீரியல் வேர்ல்டில் அவளுக்கு வேணுங்கிற வேலைகளை பண்ணிட்டு இருப்பா. இந்த லைனில் இருந்தாலே ரொம்ப சிம்பிளாக லிவ் பண்ணணும், சிம்பிள் லைஃப் அவளுக்கு இருக்கும். அதனால் நம்ம அவளை ரொம்ப மதிப்பு கொடுக்குறோம்.